வினா விடை வேட்டை ஜூனியர்ஸில் 3வது சுற்றில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2 சுற்றுக்கு அப்புறம் இந்த போட்டி எந்த திசையில் போகுதுன்னு என்னால் கணிக்கவே முடியலை. முதல் ரவுண்டில் முந்தி இருந்தவங்க 2வது ரவுண்டில் பிந்தி இருக்காங்க. முதல் ரவுண்டில் பின்னாடி இருந்தவங்க முன்னாடி இருந்திருக்காங்க 2வது ரவுண்டில். இதோ இப்போ 3வது ரவுண்ட், நமது சிக்னேச்சர் ரவுண்ட், வினா விடை வேட்டை. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாங்கள் வினாவையும் விடையும் திரையில் காட்டுவோம். நீங்கள் அந்த விடைகளெல்லாம் வேட்டையாடி சொல்லணும். இதுதான் போன கட்டத்தில். இது 2வது கட்டம் இல்லையா? செகண்ட் ஸ்டேஜில் வினா விடை வேட்டை சுற்று மாறி இருக்கு. கவனமாக கேளுங்க. உங்களுக்கு விடைகளை திரையில் காட்டுவோம். வினாவை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். சரியா? விடைக்கு தேவையான எல்லா க்ளூஸ், அது எல்லாமே விஷுவல்ஸ், பிக்சர்ஸ், விஷுவல்ஸாக தான் வரும். அந்த விஷுவல் க்ளூஸ் எல்லாமே உங்களுக்கு திரையில் வரும். நீங்கள் பார்க்குற அந்த விஷுவல் க்ளூஸை வச்சு அது என்ன வினா, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கிறத சரியாக வடிவமைச்சு எனக்கு சொல்லணும். ஓகே? கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் இது அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஸோ வி ஹாவ் டு திங்க் மோர், ஒர்க் அவுட் மோர். ஓகே? இது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரவுண்ட். ஸோ SBOA ஸ்கூல் ஜூனியர் காலேஜ், உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது. யோசித்து பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா கொஸ்டின் வில் பாஸ். யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? உங்களுடைய கேள்வி திரையில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு விலங்கு. என்ன கேள்வி, என்ன பதில்? கேள்வி என்ன, பதில் என்ன? சொல்லுங்க. ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ஸ்ஃபோர்ட் எலக்ட்ரானிக் டிக்ஷனரியில் முதலில் வந்த விலங்கின் பெயர் என்ன? ஓகே. விடை ஆன்ட்-ஈட்டிங் ஆன்டிலோப். ஆன்ட்-ஈட்டிங் டாப்பிர். ஆன்ட்-ஈட்டரா? ஆன்ட்-ஈட்டிங் டாப்பிர். ஆன்ட்-ஈட்டிங் டப்பிர். ஓகே. உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் முதலில் வந்த விலங்கின் பெயர் என்ன நீங்க சொன்னதுக்காக உங்களுக்கு நான் 5 மதிப்பெண்கள் கொடுக்குறேன். பிகாஸ் தட் இஸ் கரெக்ட். அதுதான் கேள்வி, அதுதான். ஆனால் விடை தவறு. விடை ஆன்ட்-ஈட்டிங் டப்பிர் இல்லை. ஸோ கொஸ்டின் பாசஸ் டு அமல் ஒரு பவர். ஒரு ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் என்பது சரியான விடை. அதற்கு 5 மதிப்பெண்கள். 2வது கேள்வி இந்த சுற்றுல அமலோற்பவம் புதுச்சேரி உங்களுக்கான நேரடி கேள்வி, நேரடி வேட்டை. இதோ திரையில். ஒரு பக்கம் அண்ணல் காந்தியடிகள், இன்னொரு பக்கம் ஒரு தையல் மெஷின். கேள்வி என்ன, பதில் என்ன? காந்தியடிகள் கதராடை நெய்வதற்கு தையல் மிஷினை யூஸ் பண்ணாராமா? தையல் இயந்திரத்திற்கு பதில் எந்த இயந்திரத்தை பயன்படுத்தினார்? நெய்வதற்கு. சரி, இல்லை, உங்களுக்கே தெரியும். இது தவறான விடை. சொல்லுங்க நிகிதா, ஜெயகிருஷ்ணா, ஈஸ்வர். மகாத்மா காந்தி எதை வைத்து அவருடைய காடி உடைகளை செய்தார்? சர்க்கா. விடை சர்க்கா. ஸோ அது காந்தி, இது சர்க்கா அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு இல்லையா? சரி, நீங்கள் சொன்னது தவறான விடை. ஐடாஸ் கடருக்கு போகிறோம். காந்தியடிகள் எந்த பொருளை உபயோகித்தார்கள்? அவர் கண்ணாடி போட்டார். உடை செய்வது. சர்க்கா உடை செய்வதற்கு எந்த பொருளை உபயோகித்தார் அப்படிங்கிறீங்களா? இல்லை, SBOA உங்களுக்கான முறை, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. காந்தியடிகள் தனது உடையை தைக்க பயன்படுத்த மறுத்த பொருள் எது? தையல் கருவி. ரொம்ப க்யூட்டாக தமிழ் பேசுகிறீங்க. அதுக்குன்னு மார்க் கொடுக்க முடிஞ்சால் நிச்சயமாக நான் உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுப்பேன். இப்போ ரைட் நான் அவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலப்பில்லாமல் அந்த பதிலை நீங்கள் சொன்னீங்க. அதுக்கே உங்களுக்கு நான் கண்டிப்பாக மதிப்பெண் கொடுக்கணும். ஆனால் அது தவறான விடை. விடை என்னன்னா ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் இந்த வேட்டையை பொறுத்த வரைக்கும் விடையும் உங்களுக்கு அங்கேயே இருக்குது. காந்தியடிகள் பொதுவாக எந்த மெஷினுமே அவர் அங்கீகரித்ததில்லை. எந்த நவீன இயந்திரத்தை மட்டுமே காந்தியடிகள் ஆதரவு தந்தார் அப்படிங்கிறதா கேள்வி. அதற்கான பதில் சோயிங் மெஷின். கேள்வியிலேயே விடையும் இருந்தது. விடையை பார்த்து நான் சோயிங் மெஷின்னு வாயாலையும் சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறமும் பல அணிகளில் வந்து அதை சர்க்கா சர்க்கான்னு கூப்பிட்டது தான் இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகும். இது செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷனுடைய நேரடி கேள்வி. உங்களுக்கான விஷுவல்ஸை பாருங்கள். கேள்வி என்ன, பதில் என்ன? கேள்வி என்ன, பதில் என்ன? ஓகே, எனி ஐடியா? என்ன தெரியுது உங்களுக்கு அங்க? அது அடால்ஃப் ஹிட்லரோட ஆட்டோபயோகிராஃபி. சரி, அது தவிர இருக்கிற யார்? அவர் எய்சன் ஹோவரா? பரவாயில்ல. ஓபன்ஹைமர். அததான், ஹிட்லருக்கு நெருக்கமான ஒரு பேரை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வரைக்கும் நான் உங்களை பாராட்டுறேன். ஆனால் இது ஓப்பன்ஹைமர் இல்லை. ஐடா ஸ்கடர், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அடால்ஃப் ஹிட்லர் எழுதின அந்த ஆட்டோபயோகிராஃபியை மொழிபெயர்த்து வரோம். கேள்வி என்ன, பதில் என்ன? மொழிபெயர்த்தவர் யார்? அதுக்கு பதில் என்ன? அவர் யார்? இல்லை. SBOA உங்களுக்கு do you wish to try? பரவாயில்ல, இங்கிலீஷில் சொல்லுங்க. இல்லை தெரியாது. தெரியவே இல்லை. ஓகே, சொல்றீங்களா? அடால்ஃப் ஹிட்லர் எழுதிய மெயின் கேம்ப் என்னும் நூலை எடிட் பண்ணவர் யார்? எடிட் பண்ணியவர் யார்? எடிட் பண்ணியவர் யார்? சீர்திருத்தி அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லலாம். எடிட் பண்ணியவர் யாருன்னு சொன்னாலே கூட அது தவறான விடைதான். அமலோற்பவம். ஹிட்லர் தனது சுயசரிதையை எழுத தூண்டியவர் யார்? இல்லை. ஆனால் நல்ல ஒரு அழகான பதில். இது வந்து ஒரு நல்ல பதில் தான். ஆனால் இது எல்லாமே இந்த அளவுக்கு சுலபமான கனெக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே அங்கே அந்த படத்தில் இருக்கிறவர் யாருன்னு தெரியாததுனால உங்களுக்கு அந்த கேள்விக்கும் விடை தெரியலை. அந்த படத்தில் இருக்கிறவர் யாருன்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது ஹென்ரி ஃபோர்டு. கேள்வி என்னன்னா, மைன் காம்ப் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே அமெரிக்கர் யார்? அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, ஹிட்லருடைய ஆட்டோபயோகிராஃபியில் சுயசரிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே அமெரிக்கர் ஃபோர்ட். அதுதான் பதில். கொஞ்சம் யோசிக்கணும். 4வது கேள்வி, இது கடைசி கேள்வி. ஐடா ஸ்கடர், உங்களுடைய நேரடி கேள்வி. ஒரு பக்கம் ஒரு லோகோ தெரியுது, இன்னொரு பக்கம் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்ஸோட லோகோ தெரியுது. அங்கே ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு லோகோ, இங்கே விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்ஸ்னு ஒரு லோகோ. கேள்வி என்ன, விடை என்ன? The connection is Roger Federer. He's won the most number of Wimbledons, and Rolex, one of the sponsors of Wimbledon is Rolex. So why Rolex? வேற எந்த ஒரு ஸ்பான்சராக கூட இருக்கலாமே. கேள்வி என்ன? Which brand sponsors Roger Federer has won the most number of Wimbledons? இல்லை. SBOA உங்களுக்கு தெரியுதா? Rolex, the watch company, sponsored which famous English tennis championship? அவ்வளோ ஈஸியாக நான் ரோலெக்ஸ் ஸ்பான்சர் பண்ணேன், விம்பிள்டன் எது அப்படின்னு கேட்போமா? அதான் விம்பிள்டன் அங்கே தெரியுது. இல்லை. அமலோற்பவம். ரோலெக்ஸ் கம்பெனி ஸ்பான்சர் பண்ண ஒரே இடம், அதாவது இல்லவே இல்லை. செயின்ட் பேட்ரிக். விம்பிள்டனோட அஃபிஷியல் டைம் ஸ்பான்சர் நிக்கிதா இழுக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ரோலெக்ஸ் வந்து எந்த டென்னிஸ் டூர்னமெண்ட்டோட டைம் ஸ்பான்சர். அவங்களோட கிளாக்கு தான் வந்து மேட்சே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த டைம்லாம் அதுதான் காமிக்கும். ரோலெக்ஸ் வாட்சஸ் தான் காமிக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் டைம் காட்டுது அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்திருக்கீங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அந்த வாட்சை பற்றி யோசிங்க. என்ன மாதிரி டைம் அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்கள். எந்த கம்பெனியோட வாட்சஸ்லாம் வந்து இங்கே தான் ரோலெக்ஸ்ங்கிற வாட்ச் கம்பெனி வந்து
நிக்கிதா 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 நீங்களே சொல்லுங்க Rolex is the only watch company which shows the match duration of which official time of the match duration of Rolex is the எந்த கம்பெனியோட வாட்சஸை வச்சு Rolex is the official watch company which sponsors the time duration, official time. இல்ல அதெல்லாம் இல்ல, வாட்ச் வரைக்கும் சரியா இருந்தது. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. பாவம் ஜெயகிருஷ்ணா கரெக்டா சொல்லிட்டு இருந்தாரு. எந்த கம்பெனி வாட்சை வச்சு சொல்லுங்க. எந்த கம்பெனியோட வாட்சை வச்சு விம்பிள்டனோட மேட்சோட டியூரேஷன் அளப்பாங்க ரோலெக்ஸ். அதுக்கு விடை வந்து இந்த பக்கம் இருக்கு, கேள்வி அந்த பக்கம் இருக்கு. அது கேள்வி, இதான் விடை. match duration கனெக்ட் பண்றது அந்த வாட்ச் இல்ல ஓகே இல்ல அவ்வளவுதான். நீங்க சொன்னது வந்து ரொம்ப கியூட்டா, நிறைய நேரம் வந்து கொஞ்சம் கிட்ட வந்தீங்க, வாட்ச் கம்பெனின்னு சொன்னீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கலான்னு நினைச்சேன். பட் கடைசியா நீங்க வந்து முடிவுக்கு வந்து சொன்னது அவங்க சொன்ன அதே தான். எந்த டென்னிஸ் போட்டியை ரோலெக்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இதை தான் நீங்கள் விதவிதமாக கேட்டீங்க. அதுக்கு நான் மதிப்பெண்கள் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கான அந்த கேள்விக்கான விடையும் கேள்வியும் சொல்கிறேன். கேள்வி என்னன்னா, ரோலெக்ஸ் என்ன செய்கிறாங்க? கடிகாரங்கள் தயாரிக்கிற கம்பெனி. ரோலெக்ஸ் தயாரித்த ஒரே டிஜிட்டல் கடிகாரம் எங்கிருக்கிறது? விம்பிள்டனில் மட்டும்தான் ரோலெக்ஸ் டிஜிட்டல் டைம் காட்டுகிறது. மற்ற எல்லா இடங்களிலும் பாரம்பரியமான கை கடிகாரங்கள் மட்டும்தான் ரோலெக்ஸ் தயாரிக்கும். நீங்கள் வாட்சுன்னு சொன்னப்போ உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். பட் அதுலேருந்து நீங்கள் திருப்பி வேற ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல. இப்போது இந்த ரவுண்டில் யார் யார் பதில் சொன்னாங்க, எப்படி போயிருக்கு ஸ்கோர் போர்டு பார்ப்போம். இப்போ ஸ்கோர் போர்டை பார்த்தீங்கன்னா, ஐடாஸ் கடர் ஸ்கூல் வெள்ளூர் நீங்கள் வந்து இன்னும் மைனஸ் மார்க்கில் தான் இருக்கீங்க. 3வது இடத்தில் அமலோர் பவம் இருக்கீங்க 30 மதிப்பெண்களோட. உங்களுக்கும் 2ஆம் இடத்துக்கும் 5 மதிப்பெண்கள் தான் வித்தியாசம். 2ஆம் இடத்துல 35 மதிப்பெண்களோடு இருக்கிறது த கியூட் டீம். 7, 8, 9 டீம்னு நான் கூப்பிடுவேன். 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் டீம், செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் புதுச்சேரியிலேருந்து. பட் அவங்கள விட 10 மதிப்பெண்கள் எடுத்து முதல் இடத்துல இன்னும் அந்த முன்னணியை தக்க வச்சிட்டு இருக்கிறவங்க SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை. 3 சுற்றுக்களுக்கு பிறகு இன்னுமே இந்த போட்டி கடினமான ஒரு போட்டியாக தான் இருந்துகிட்ருக்கு. இதில் எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஒரு பரபரப்பான போட்டி நடந்துட்டுருக்கு. உண்மையாகவே இந்த அளவுக்கு பரபரப்புனா இந்த முறை தான். இத்தனை வாரங்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கிற இந்த போட்டியில் இப்போ 4வது 5வது ரவுண்ட்ஸ். இது வந்து வானவில் ரவுண்ட். இப்போ வந்து ஐடாஸ் கடர் ஸ்கூல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இந்த 4வது ரவுண்டில் உங்ககிட்டேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். எந்த துறை வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த துறையிலேருந்து கேள்வி கேட்போம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற துறை எது? ஆளுமை. பர்சனாலிட்டிஸை பற்றி உங்களுக்கான கேள்வி இதோ திரையில். பாகிஸ்தானின் இளைஞர்களுக்கான முதல் அமைதி பரிசை வென்றவர் இவர். தற்போது இந்த விருதே இவர் பெயரால் தான் அழைக்கப்படுகிறது. யார்? மலாலா யூசப். மலாலா யூசப் ஜாய் என்பது சரியான விடை. ஐடாஸ் கடர் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ என்ன நடந்துச்சு? Back to 0. மைனஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு, பள்ளத்துலேருந்து வந்தாச்சு. இனிமேலுக்கு எல்லாமே ஏர்முகம் தான். கீப் இட் அப். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி வந்து செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷனுக்கு போகுது. உங்களுக்கு எந்த துறை தேவை? தொழில்நுட்பம்.
என்னங்க அவங்க பர்சனாலிட்டிஸில் ஸ்ட்ராங்கா, டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்கா? பர்சனாலிட்டி எடுக்கலாம், இன்கேஸ் யாரும் எடுக்கலைன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸே பர்சனாலிட்டி போயிடுச்சு. ஸோ அதனால் எப்போவும் ஜெயகிருஷ்ணாவுக்கு உன்னதமான ஃபீல்டு வந்து தொழில்நுட்பம். அதை நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுறாங்க தொழில்நுட்பம், அதனால் நமக்கு டஃப்பாக வந்துருமோன்னு ஒரு பயமும் இருக்குது. பட் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக எடுத்திருக்காங்க. பார்ப்போம். தே மே கெட் அ லக். பார்க்கலாம். தொழில்நுட்பத்தில் உங்களோட கேள்வி வந்து ஒரு விஷுவல் க்ளூ. தொழில்நுட்பத்தில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு கடினமாக இருக்காது. பாருங்கள். ஹைட்ரஜன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இது ஒரு வீடியோ, எதையோ பற்றிய ஒரு வீடியோ. எதை பற்றிய வீடியோ? இது ஒரு விஷயத்தை பற்றிய விளக்கப்படம். எதை பற்றிய விளக்கப்படம்? சரி, உங்களுக்கான நேரம் முடிந்தது. ஹைப்பர் மூ. ஹைப்பர் மூ என்பது தவறான விடை. நிகிதா ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனால் நான் கேட்டது ஹைப்பர் மூ தான். அமலோற்பவம், question passes to you. நியூக்ளியர் ஃபியூஷன். இல்லை, தவறான விடை. SBOA. The Large Hadron Collider. என்னங்க? The Hadron Collider. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்னவோ சொன்னீங்களே? Large Hadron Collider என்பது சரியான விடை. எங்க இருக்கு? எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஜெனீவா. எதுக்காக உருவாக்கப்பட்டது? CERN. CERN. ஓகே. எதுக்காக? To find the God's particle. ஓகே. ஹிக்ஸ் போசானை தேடி அமைக்கப்பட்ட லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது. சரியான விடை. நிகிதா, நீங்க அதை தான் சொல்ல ஆரம்பிச்சிங்க, லார்ஜ்னு ஆரம்பிச்சிங்க. ஆனால் ஒரு பதிலை தான் சொல்ல முடியும் ஒரு வாய்ப்பும் போது, இல்லையா? ஓகே, தட் வாஸ் குட் கோயிங். இப்போ அமலோற்பவம், உங்களுடைய கேள்வி. உங்களுக்கு எந்த துறை தேவை? அறிவியல். அறிவியல்ல உங்களுடைய கேள்வி இதோ திரையில். அலெத்ரின் என்ற சிந்தட்டிக் காம்பவுண்ட் 1949 அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. எந்த வீட்டு உபயோகப் பொருளில் அலெத்ரின் மிகுதியாக இடம்பெற்றிருக்கிறது? இங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பதில். அலெத்ரின் என்ற அந்த பொருள், அந்த வேதிப்பொருள் எந்த வீட்டு உபயோகப் பொருளில் மிகுதியாக இடம்பெற்றிருக்கிறது? பவுடர் என்பது தவறான விடை. SBOA சொல்லுங்க. எங்க சொல்லுங்க? நான்ஸ்டிக் பேன்ஸ்ல உபயோகப்படும் டெஃப்லான். அலெத்ரின் என்பது டெஃப்லான் அல்ல. ஓகே, ஐடாஸ்கடர், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டவ். நோ, ஸ்டவ் என்பது சரியான விடை அல்ல, தவறான விடை. சென்ட் பேட்ரிக், சுத்தி உங்ககிட்டயே வந்தாச்சு கேள்வி. சொல்லுங்க. அயர்ன். இஸ்திரி பொட்டியிலையும் அலெத்ரின் கிடையாது. இது ஒரு வேதிப்பொருள், இது கெமிக்கல். நாப்தலின். இல்லை, நானே பதில் சொல்கிறேன். இந்த 10 மதிப்பெண்கள் எனக்கு தான். கொசுவத்தி சுருள், அதில் தான் அலெத்ரின். எத்தனை பேர் கொசுவத்தி சுருளை என்னைக்காவது எப்போவாது உபயோகப்படுத்தியிருக்கீங்க? இல்லையா? எல்லாரும் உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயம். அதில் வந்து 90%க்கும் மேலே இருக்க வேண்டிய இருக்கிற பொருள் வந்து அலெத்ரினுங்கிற அந்த விஷயம்தான். வானவில் சுற்றின் கடைசி கேள்வி. இது SBOA ஸ்கூலுக்கு. உங்கள் துறை என்ன? ஸ்போர்ட்ஸ். விளையாட்டை சார்ந்த உங்களுடைய கேள்வி இதோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் டைமிங் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே வந்து 073 அப்படிங்கிற எண்கள் தெரியுது. அதுக்கும் கீழே 1.00 அப்படிங்கிற எண்கள் தெரிகின்றன. பக்கத்தில் ஒரு பெண் நிற்கிறாங்க.
இது யார், என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லணும். Nadia Komnasi, gymnastics. ஜிம்னாஸ்டிக்ஸ். என்ன நடந்துட்டு இருக்கு அங்க? அந்த 1.00க்கு என்ன அர்த்தம்? She created a record. என்ன ரெக்கார்ட்? Longest gymnastic stunt. No, she got the full 10. She got the full mark. சொல்லுங்க. She got the full mark in it. முழு Okay. மதிப்பெண் பெற்ற உங்களுக்கும் நான் வந்து ஃபுல் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நாதியா கோமனாச்சியும் ஃபுல் 10 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. அதாவது ஒரு ஜிம்னாஸ்டிக் ரொட்டீன்ல மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் யூ கேன் கெட் இஸ் 10. நாடியா கோமனாச்சி, ருமேனிய நாட்டு வீராங்கனை நாடியா கோமனாச்சி வர்றதுக்கு முன்னாடி யாருமே 10 மதிப்பெண்கள் எடுத்ததில்லை. எல்லாருமே 9 புள்ளி ஏதாவதுன்னு தான் எடுப்பாங்க. சரியா? அதனால் முதலாக இவங்க வந்து 10 மதிப்பெண்கள் எடுத்தப்போ 10ன்னு காட்டுறதுக்கு அந்த டிஜிட்டல் போர்டில் இடம் இல்லை. அது 1 அப்படின்னு காட்டுச்சு. ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆக்சுவலி 10. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பர்ஃபெக்ட் 10 வாஸ் ஸ்கோர்ட் பை அ ஜிம்னாஸ்ட். அதுதான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் பாயிண்ட்ஸ் டு ஹர் அண்ட் ஃபுல் பாயிண்ட்ஸ் டு யூ. ஓகே, இந்த சுற்று வந்து கொஞ்சம் யோசிக்க வச்ச ஒரு சுற்று. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓஏ அவங்களோட முன்னணியை ரொம்ப அதிகரிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்கோர்ஸை பார்க்கலாம். ஐடாஸ் கடர் ஸ்கூல், நீங்கள் வந்து -10ல் இல்லை, நீங்கள் இப்போ வந்து பாசிட்டிவாக ஆயிட்டீங்க. இதுக்கு மேலே பஸர் ரவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து 30 தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் 3 கேள்விகள் பஸரில் ஆன்சர் பண்ணாலும் கண்டிப்பாக எலிமினேஷனை அவாய்ட் பண்ணலாம். செயின்ட் பேட்ரிக் புதுச்சேரி 35 பாயிண்ட்டோட 2ஆம் நிலையில் இருக்கீங்க. உங்கள் மதிப்பீடில் எந்த விதமான மாற்றமும் நடக்கலை. அமலோர் பவம், நீங்களும் வந்து 30 பாயிண்டில் அதே இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் எல்லாமே எஸ்பிஓஏ ஸ்கூலுக்கு தான் நடந்திருக்கு. செழியனுடைய லார்ஜ் ஹட்ரன் கொலைடர்லேயும் சரி, ரித்விக்குடைய ஃபுல் பாயிண்ட்ஸ்லேயும் சரி 65 மதிப்பெண்களுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வினாவிடை வேட்டை இஸ் என்ஷோர்ட். நேயர்களுக்கான எஸ்எம்எஸ் கேள்வி. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா, ஆப்ஷன் பி சுனிதா வில்லியம்ஸ், ஆப்ஷன் சி ராகேஷ் சர்மா. உங்களோட விடையை எங்களுக்கு PY ஸ்பேஸ் VVVJ ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சி டைப் அடித்து 56060ங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. சரியான விடை அனுப்பும் 5 அதிர்ஷ்டசாலிகளுக்கு புதுயுகம் சார்பாக பரிசு கூப்பன்கள் காத்துட்ருக்கு. பஸ்ஸர் ரவுண்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது. இந்த பஸ்ஸர் ரவுண்டில் டெக்னிக்கலாக ஒரே டீம் கூட 50 பாயிண்ட்ஸை எடுக்க முடியும். அப்படி எடுத்தாக்கா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து டாப்ஸி டர்வியாக ஆகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த பஸ்ஸர் ரவுண்ட்னா உங்களுடைய முதல் கேள்வி ஒரு விஷுவல். யார் இவர்? எஸ், செயின்ட் பேட்ரிக். ஜிம் கேரி என்பது தவறான விடை. இது கிரிக்கெட் வீரர் மேத்யூ ஹேடன். அவர் IPL விளம்பரத்தில் இந்த பீமன் வேடம் போட்டு வந்தபோது எடுத்தது. அடுத்த கேள்வி. சமீபத்தில் வெளிவந்த எந்த தமிழ் திரைப்படத்தின் ஒற்றை சொல் பெயர் சூது ஏமாற்று என்று பொருள்படும்? சூது ஏமாற்று என்று பொருள்படும். சரி, யாருமே இந்த கேள்விக்கு அட்டெம்ப்ட் பண்ணலை. தெகிடி என்ற படம். தெகிடின்னா ஏமாத்து வேலை, ஃப்ராட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 3வது கேள்வி. இதோ உங்களுக்கு ஒரு விஷுவல் வருது, அதை பாருங்க. இது வந்து ஒரு புத்தகத்தின் அட்டைப்படம். லைஃப் அண்ட் சயின்ஸ் ஆஃப் CV ராமன், ஜர்னி இன்டு வாட்? CV ராமனுடைய கண்டுபிடிப்பு என்ன? அதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, அமலோர் பாவம், நீங்க சொல்லுங்க. லைட் என்பது மிக சரியான விடை. உங்களுடைய 4வது கேள்வி, பெனல்டிமேட் கொஸ்டின் ஆஃப் திஸ் குவிஸ். எந்த இந்திய மொழிக்கு சமஸ்கிருதத்தில் ரிஃபைன்ட் என்று பொருள் கொள்ளலாம்? Which Indian language means refined in Sanskrit? இதுக்கும் யாரும் பதில் சொல்லல. கேள்வியிலேயே பதிலும் அடங்கி இருக்கிறது. சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னா நன்கு செய்யப்பட்டது, ரிஃபைன்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கடைசி கேள்வி. இதுவும் ஒரு விஷுவல் தான். நீங்க பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். என்ன?
எஸ் பேட்ரிக். பிட்காயின். பிட்காயின் மிக சரியான விடை. பிட்காயின்னா என்ன? ஒரு ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி. சூப்பர். டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி எப்படி சொன்னாலும் 10 பாயிண்ட் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் 2ஆம் இடத்தை இன்னும் அழகாக முன்னேறி தக்க வச்சிட்டு இருக்கீங்க. ஃபைனல் ஸ்கோர்ஸ் ஐடாஸ் கடர் ஸ்கூல் வேலூர் எந்த மதிப்பெண்களும் இல்லை. செயின்ட் பேட்ரிக் 35 மதிப்பெண்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த 3ஆம் இடத்துல இருந்தாலும் இட்ஸ் அ வெரி க்ளோஸ் தேர்ட். இது ஏறக்குறைய செகண்ட் மாதிரி தான். ஏன்னா செகண்டில் இருக்கிற அமலூர் பவம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 40 மதிப்பெண்களோட ரொம்ப பிரமாதமான ஒரு 2ஆம் நிலையை அடைஞ்சிருக்காங்க. லீடிங் த குவிஸ் டுடே வித் அன் அஸ்டவுண்டிங் டோட்டல் ஆஃப் 65 பாயிண்ட்ஸ், SBOA School and Junior College represented by Shakti Shravan, Ritvik and Sedian. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் டீம் மேன். ஸோ இன்னைக்கு சுற்றிலிருந்து 3 அணிகள் அடுத்த கட்டத்துக்கு தேர்வாயிருக்காங்க. ஆனால் இன்றைய சுற்றோட நாம் வந்து ஒரு பள்ளிக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கு. அந்த பள்ளி வெல்லூர் ஐடாஸ் கடர் பள்ளி. உங்களுடைய போன கட்டத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதாவது ஒரு நல்ல ஒரு மார்க் வந்திருந்தால் மனசுக்கு வருத்தமாக இருக்காது. பட் உங்களுடைய மார்க்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மதிப்பெண்ணாக போச்சு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அதை எல்லாத்த விட நான் வந்து நினைவில் வச்சுக்க போகிறது எபனேசர் வந்து ஆத்திச்சூடி சொன்னதை தான். அதற்காகவாவது நீங்கள் மறுபடியும் வரணும். கண்டிப்பாக உங்களை மீண்டும் ஒரு சந்தோஷமான தருணத்தில் சந்திக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஃபெலிஷியா மேடம், வெரி 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 சாரி. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய. இல்லை, இன்னும் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பரவாயில்ல. இல்லை, வெற்றி தோல்விங்கிறது இட்ஸ் ஒவ்வொருத்தர் இட்ஸ் ஆன் அ கிவன் டே. அது லக் ஆஃப் த ட்ரா இருக்குது, கேள்விகளுடைய ஆர்டர் இருக்குது, ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். பட் இதனால நீங்கள் வந்து மோட்டிவேஷனை இழக்காமல் இதை வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் வச்சுக்கணும். ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ்ன்னு அடுத்த குவிசஸ்க்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி யூ ஹேவ் டு ப்ரூவ். இங்கே இருக்கிற யாருமே வந்து முதல் தரம் ஜெயிச்சிருக்க சான்ஸே இல்லை. ஸோ இனிமேலுக்கு நிறைய ஜெயிக்க முயற்சி பண்ணணும். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கஸ்தூரி. வினா விடை வேட்டை ஜூனியர்ஸ்.